கரூருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் போயிருக்காரு. திமுகவை டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு. கரூரில் முதல்வருடைய பேச்சினுடைய டேக்அவேவாக நாம் என்ன எடுத்துக்கணும் சார்? இல்லை, அதாவது கரூருக்கு சென்ற விஜய் 258 நாள் கழித்து கரூர் சம்பவம் நடந்து போயிருக்காரா? ஆமாம். அப்படி போகும்பொழுது விஜய் வரலையே, விஜய் போகலையே, விஜய் போகல, விஜய் நேரில் வந்து பார்க்கல, இப்படித்தானே எதிர்க்கட்சிகள் பரப்பிட்டு இருந்தாங்க. பரப்பிட்டு இருந்தவங்க நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் திமுகவை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி தாக்கினார் நான் நினைக்கல. ஓகே, விஜய் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார். ஆமாம், 50 நாளைக்கு மேலே ஆகிட்டு ஆன பிறகு தான் கரூருக்கு நிதானமாக போகிறாரு. போகும்பொழுது வேலை கொடுப்பது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு 32 குடும்பத்துக்கு மட்டும் திட்டமிடுறாரு. ஒரு காலனி ஆலை திறந்து வைப்பது என்பதும் போகிறாரு. அப்படி போகும்பொழுது அவர் போகக்கூடாது கரூருக்கு அப்படின்னு டார்கெட் பண்ணது யார்? உச்சநீதிமன்றம் வர போய் அவசரமாக அஃபிடவிட்டில் அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரேயரையும் திமுக வைக்கலையே சார். அஃபிடவிட்டில் ஆதவர்ஜுனாவுடைய இந்த சர்ச்சை பேச்சுக்கு எதிராக தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்களே தவிர அஃபிடவிட்டில் எந்த ஒரு இடத்துலையும் முதல்வர் கரூருக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு பிரேயரை பிளீயை அவங்க வைக்கலைங்கிற வாதத்தை திமுகவினர் வைக்கிறாங்க சார். அப்போ எதற்காக நீதிபதி வெற்றிடத்தை காற்று நிரப்பினாரா? விஜய் பேர் அங்கே இல்லையே எஃப்ஐஆரில், நீங்கள் நல்லா படிச்சுட்டு பேசுங்க என்று ஏன் சொன்னார்? அப்போ நீங்கள் எழுதினது ஒன்று, பேசியது ஒன்று என்பதை தானே சொல்கிறாரு. இதுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தந்திரம், மந்திரம், புரியுதுங்களா? அப்போ அப்படி செய்யும் பொழுது உச்சநீதிமன்றம் வர போய் அவர் கரூருடைய வருகையவே தடுப்பதற்கு முயற்சி எடுத்தவர்கள் விஜயை டார்கெட் பண்ணுறாங்களா? தங்கள் கையில் ஆட்சி இருந்தால், தங்கள் கையில் காவல்துறை இருந்தால், தங்கள் கையில் குண்டாஸ் இருந்தால், தங்கள் கையில் ஒரு மாஜி அமைச்சர், மாஜி மாவட்ட செயலாளர், இன்றைய மாவட்ட செயலாளர் இருந்தால் டார்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாத போது மாஜியும் கையெழுத்து போட வேண்டிய நிலைக்கு விட்டது திருவல்லிக்கேணியிலன்னு வரும்பொழுது நீங்கள் லீகலாக சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி திராவிட முன்னேற்ற கழகம் தான் விஜயை டார்கெட் பண்ணிச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.